மை டியர் கௌதம் டிஎச்சில் குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. ஸோ நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறேனே சத்தியமாக தெரியல. ஏன்னா இன்றைக்கி தேதி 28 செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு. இது வரைக்கும் ரிசல்ட் வந்தபாடு கிடையாது. 12th ரிசல்ட் வரல. 10th வந்து எப்போ வரப்போன்னு சத்தியமாக தெரில. இப்போ ஒரு புதிய ட்விஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு சொல்லி குண்டை தூக்கி போட்டுட்ருக்காங்க. அது உண்மையாக பொய்யா? நான் ஃபோன் பண்ணி கேட்டது அவங்க என்ன சொன்னாங்க, மாணவர்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க என்ன தகவல் கிடைச்சதுன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தலாம்ப்பா. தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணிங்கப்பா. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி பண்ணவங்க பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, இன்றைக்கி ஆக்சுவலாக என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ரிசல்ட் வெளியாகும்னு சொல்கிறாங்களே, அது என்ன கதை, அது உண்மையாக போய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க ஆஃபீஸர்ஸ்ட்டை. அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தட்ட ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஒருத்தர் ஒரு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் வேறு மாதிரியே இருக்குது. நான் ஃபோன் பண்ணி கேட்டதில் ஜூலை லாஸ்ட் வீக் தான் எனக்கு சொன்னாங்க. பட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நான் எடுத்து பார்த்தேன். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் 2-3 ஆர்டிக்கலில் பார்த்தேன். ஒரு சில ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்னு போட்டிருக்கு. ஒரு சில ஆர்டிக்கலில் ஜூலை 2026 லாஸ்ட் வீக்னு போட்டிருக்கு. இப்போ நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th 11th 12th 3 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். The result link is likely to be published anytime soon on the official website on July 2026 of last week அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பட் ஒரு சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லாம் போட்டிருக்கு. ஓகேங்களா, இன்றைக்கி தேதி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 28ஆம் தேதி. ஓகேங்களா, ஏன்னா 29 30 31 இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இப்போ நாளைக்கு ரிசல்ட் வெளியாகிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். இது வரைக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்த பாடு கிடையாது. சீரியஸ்லி என்ன பண்ணுறதே தெரில. நேற்றே பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு புலம்பி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, கடுப்பு ஏற்றுறாங்க, போக டென்ஷன் தான் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ அதே கமெண்ட்ஸ் தான் போட்டிருந்தீங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குது ப்ரோ, டென்ஷனாக இருக்குது ப்ரோ, நம்ம எல்லோரும் சேர்ந்து கல்வி அமைச்சருக்கு ஒரு எப்படி சொல்கிறது மெயில் அனுப்பலாம், இல்லை பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு அனுப்பலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் அதெல்லாம் பாசிபிளே கிடையாதுப்பா, ஹைலி இம்பாசிபிள். ஏன்னா அவங்களுக்கு இருக்க வேலைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. சீரியஸ்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, என்ன ஐடியாவில் இருக்காங்க, இல்லை பேப்பர் கரெக்ஷனே முடிக்கலையா, இல்லை வெப்சைட் மேலே எதுவுமே இன்னும் அப்லோட் பண்ணலையா, எந்த ரீசன்னால பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி தெரியல. ஒரு நியூஸ் கொடுத்துட்டா கூட போதும் நமக்கு. ஓகே, இந்த டேட்டில் தான் ரிசல்ட் வெளியாகும்ப்பா, ஜூலை லாஸ்ட் வீக் 31 ரிசல்ட் வெளியாகும், இல்லை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கா, அதையாச்சும் சொன்னால் கூட நமக்கு ஓகே நிம்மதியாக இருக்கலாமே. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ரிசல்ட் வெளியாகும், இந்த டேட்டில் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாச்சும் ஒரு மாதிரி கொஞ்சம் காமாக இருக்கலாம். நம்ம எதுவுமே சொல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. 12th பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. 10th 11th 3 பேருக்குமே கவலை இருக்குது. பட் 12th தான் முக்கியமாக கொஞ்சம் எப்படி சொல்கிறது, காலேஜ்லாம் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது இதுக்கு போகணும். அதே மாதிரி 10th தான் பார்த்தீங்கன்னா 11th போகலாமா இல்லை டிப்ளமோ போகலாமான்னு சொல்லி அது ஒரு குழப்பமாக இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவோம், அடுத்தடுத்து ரிசல்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த நிலைமையில் ரிசல்ட்டே வராதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு குழப்பமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுனே சீரியஸாக தெரில. நீங்களும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வீடியோ போடுங்கன்னு ஏகப்பட்ட கமெண்ட்டு. ஸோ நானும் பார்த்தேன், எல்லா கமெண்ட்ஸும் பார்த்தேன். ஸோ அதனால தான் வீடியோ இன்றைக்கி கொடுக்குறேன். இன்றைக்கி 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி. ஸோ இது வரைக்கும் ரிசல்ட் வந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் ஆஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. கூகுளில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த ஏஐ பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஜூலை 22 ரிசல்ட் வெளியாயிருச்சு அப்படின்னு சொல்லுது. நானும் பார்த்தா எப்படியோ போட்டு பார்த்துட்டேன். ஆஃபீஸ் வெப்சைட் டிஜி வெப்சைட்டில் போட்டு பார்த்துட்டேன். எதுவுமே வரல. எனக்கு கிடச்சது ஜூலை லாஸ்ட் வீக் தான் ரிசல்ட் வருதுன்னு சொல்லி அந்த ஒரு ஃபோட்டோ கிடச்சிது. அதை நான் அப்லோட் பண்ணி காட்டினேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக புரியலப்பா இதுக்கு மேலே. ஸோ கவர்மெண்ட்டே சூப்பராக பண்ணுறீங்கப்பா. இது வரைக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. இன்றைக்கி நைட்டாச்சும் வந்தால் சந்தோஷம், நல்லா தான் இருக்கும். நாளைக்கு புதன்கிழமை ரிசல்ட் வெளியிட்டால் நல்லாயிருக்கும் மங்களகரமாக. ஸோ அதுவும் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு 12th தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் 10th 11th. இப்போ 3 பேருக்குமே என்ன பண்ணாமல் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 28ஆம் தேதி ஆயிடுச்சு இன்றைக்கி. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி சத்தியமாக தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ கூட நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ ரிசல்ட் பற்றி ஏதாச்சும் கிடச்சிதா, ஆஃபீஸ் அப்டேட் வந்ததா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன ரிப்ளை பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். இவருக்கு நான் சத்தியமாக புரியல, என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஸோ வெயிட் பண்ணுங்கப்பா, வேறு வழியே கிடையாது. நானும் டெய்லி ஒரு வீடியோ போட்டு அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி தான் தகவல் கிடச்சதான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கல நம்முடைய அமைச்சரும் சரி, யாருமே சரி. ஸோ இது வரையும் எந்த அப்டேட்ஸும் வரலப்பா. ஸோ வெயிட் பண்ணலாம், வேறு வழியே கிடையாது. உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு லேட் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே ஹேஷ்டாக் கௌதமணியாக போட்டு ஹார்ட் போட்டு போங்க. யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா ஒரு ஹார்ட் டச் போட்டு போக மாட்டலாம், பார்க்கலாம் எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க இன்ட்ரெஸ்டோட அப்படின்ட்டு. ஓகேப்பா, தச்சிட்டு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் பண்ணிடலாம். இவங்க பண்ணுற டென்ஷனில் அது வேறு ஒரு கடுப்பு. ஸோ ஓகேப்பா, வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பார்த்து ஜாலியாக இருங்க, காமாக இருக்க முடியாது, புரியுது நிலமை. ஸோ பார்த்து இருந்துக்கலாம். ஓகேப்பா, பார்த்து இருங்க. ஸோ பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.